அக்கா இவ்வளோ பெரிய ஹாரம் நெக்லஸ் போட்டுன்னு இருக்கீங்க அன்னிட்டு நினைக்காதீங்க. நம்ம சேனலுக்குள்ளே வந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குற சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் லலிதா ஜுவல்லர்ஸ்க்கு உள்ளே போன உடனே பெரிய ப்ராடான இந்த ஹாரம் நெக்லஸ் ஒரு ஆண்டி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வயசான ஆண்டி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு போட்டு பார்த்தாங்க அவங்க. ஸோ அதனால தான் எவ்வளோ தெரியுமா, இந்த செட்டே 15 பவுன் தாங்க. லைட் வெயிட்டு கல்கட்டா பேட்டர்னும் சூப்பராக இருக்குல்ல. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அதுக்கு தான் காட்டுறேன். வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்டான ஹாரம் நெக்லஸ் செட்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில். ரூபி அண்டு எமரால்ட் பேங்கிள் கலெக்ஷன், பேரோட பேங்கிள் கலெக்ஷன் அண்டு சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷனும் இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ் பிரான்ச்சில் இருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இந்த பேங்கிளில் இருக்கக்கூடிய ரூபி எமரால்டு எல்லாமே ஒரிஜினல். இதில் வந்து ப்ளூ ஷெஃபயர் கரி நீளம் சொல்லுவாங்கள்ல, அந்த பேட்டர்ன் பேங்கிள்ஸ் இருக்குது. முத்து, அப்புறம் பவளம், நவரத்னம் இதெல்லாம் வச்ச பேங்கிள்ஸ் கலெக்ஷன் அழகழகாக இருக்குங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓவல் ஷேப்பில் இருக்குது ஸ்டோனு. அந்த சைடு இந்த சைடு குட்டி குட்டியாக டாட் மாதிரி கோல்டு பால் மாதிரி ஒட்டியிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நியூவாக இருக்குது இல்லைங்க. அந்த சைடு இந்த சைடு இருக்கிற பேங்கிள் நடுவில் இருக்கிறது நம்ம எப்போ பார்க்கறது தான். அந்த சைடு இருக்க கொஞ்சம் ட்ரெண்டியாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல. வெறும் 4.25 பவுன் கிட்ட வருதுங்க. அடுத்தது இந்த எமரால்ட் பேங்கிள்ஸ் வந்து 3 ஷேப்பு இருக்கிற மாதிரி பேட்டர்னும் 3 ஸ்டோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த பேர் பேங்கிள் பாருங்கள். அதில் வந்து கரி நீளம் சொல்லுவாங்கள்ல, கருப்பு கிடையாது, நீளம் தான் அது. அந்த நீளம் வச்ச பேங்கிளும் அதில் திலகம் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸு, ப்ளூ ஷெஃபயர் ஸ்டோன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. பேர் வந்து 37, 38 அப்படி தான் இருக்குங்க. 40 கிராமுக்குள்ளே தான் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் வந்து சீசர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது. பிங்க்கு க்ரீன் இருக்கிறது ரூபி எமரால்டு தாங்க ஸ்டோன். அழகாக இருக்குல்ல. பேர் அது 5 பவுன் வருது. இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓல்டு மாடல் தான், ஆனாலும் அழகாக இருக்கும் கையில் போட்டால். ரூபி எமரால்டுன்றது வந்து யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்கன்றது இல்லை, யாராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து அம்மனோட உருவம் வர மாதிரி ஒரு ரூபி வருது. அப்புறம் திருப்பி அம்மனோட உருவம் ஒன்று வருது, எமரால்டு ஒன்று வருது. அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் பேங்கிள் வந்து ஃப்ளவர் ஆஃப் ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது. திலகம் ஷேப் மாதிரி ரூபி ஆட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குல்ல. இந்த பேட்டர்ன் பாருங்கள். அந்த சைடு இந்த சைடு ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்னு அதுவுமே. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ரவுண்டு ஷேப் மாதிரி ஓவல் கொஞ்சோண்டு வர மாதிரி ரூபி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் ஃப்ளவர் பேட்டர்ன் வருது. அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனு சூப்பராக இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் வந்து 4 பவுன் வருதுங்க பேரு. இந்த பக்கத்தில் இருக்கிற சிங்கிள் பேங்கிள் வந்து 14 கிராம் இருக்குது. 1.25 பவுன் இருக்குது. இந்த செட் பேங்கிள் பாருங்கள் அழகாக இருக்குல்ல. இப்போ இது மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் இது மாதிரி வச்சு காட்டிகிட்ருக்கேன். அந்த சைடு இந்த சைடு இருக்குது இல்லைங்க பேங்கிள். சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 லேயர்ஸில் ரூபி அண்ட் எமரால்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி. நடுவில் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் சாமி அம்மனோட உருவம் வருது. எமரால்ட்ஸ் இது வெறும் எமரால்டு பேங்கிள் தான் நடுவில் இருக்கிறது. செம்மையாக இருக்குது இல்லைங்க. 3 பேங்கிள் சேர்த்து போட்டால் கையில் நல்லா இருக்கும். அடுத்தது இதெல்லாம் பேர் பேங்கிள்ஸ் தாங்க. இதெல்லாம் 3 பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 6 பவுன் வரைக்கும் இருக்குங்க. நான் மேலேயே வேஸ்டேஜ் கூட மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இது வந்து அழகாக இருக்குது பாருங்களேன். பிங்க் கலரு ஓல்டு மாடல் தான், ஆனாலும் க்யூட்டாக இருக்குல்ல. அடுத்தது இது கொஞ்சம் ட்ரெண்டியான நவரத்னம் பேங்கிள் தாங்க. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மனோட உருவம் வருது. அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஒரு 4 ஸ்டோன் ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் டைப்பில் அந்த ஸ்டோன் வருது. நவரத்னம் எல்லா நவரத்னம் ஸ்டோன்ஸ் வருது. இந்த பேட்டர்னில் இருக்குது. இதெல்லாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான ஒயிட் கலர் ஸ்டோன், பிங்க் கலர் ஸ்டோன் பேங்கிள்ஸு. இது கூட அவைலபிள் இருக்குங்க லலிதா ஜுவல்லர்ஸில். இது வந்து இப்போ நம்ம காட்டினோம் இல்லை, அதில் கொஞ்சம் ட்ரெண்டியானது. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் அந்த நவரத்னம் பேங்கிள்ஸ். சேம் பேட்டர்னு சேம் மாடலும். அங்கே பிங்க் பார்த்தோம் இல்லை, இங்கே க்ரீன் இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் அம்மனோட உருவம் உட்கார வச்சு கம்பி பேங்கிள் டைப்புங்க. கெட்டியாக இருக்கும். பேர் வந்து 4 பவுன் தான் வருதுங்க. இது 2.25 பவுன் 3.25 பவுனுக்கு கூட பேங்கிள்ஸு செட்டு வருதுங்க. அழகான பேட்டர்ன்ஸில் இருக்குது.
இது வந்து பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அம்மனோட உருவம் வருது. மேலே கீழே ஒரு ஒயிட் ஸ்டோனும் ஆட் பண்ணியிருக்காங்க. பிங்க் கலரு ஸ்டோன் வந்து அந்த ஸ்கொயர் டைப்பில் வருது, ரூபி ஸ்டோன். அடுத்தது இந்த பேங்கிள்ஸு ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் எவ்வளோ ட்ரெண்டியாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். சேம் டு சேம் டைமண்ட் டூப்ளிகேட் மாதிரி இருக்குல்ல, டைமண்ட் ஃபினிஷிங்கில். இந்த பேட்டர்னும் சேம் பேட்டர்ன் தாங்க, டைமண்ட் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நவரத்னம் வச்சு திலகம் ஷேப்பில் நவரத்னம் எல்லாம் வருது. ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் பேட்டர்னில் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஓல்டு மாடல் தான், ஆனாலும் அழகாக இருக்கும் கையில் போட்டால். ஸ்டோன்ஸுக்கு நவரத்னத்துக்கு இதுக்கெல்லாம் தனி காஸ்ட் வருங்க. நான் வெறும் வெயிட் தான் அங்கே டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஸ்டோன்ஸ்க்கு எவ்வளோ வெயிட் வராதுங்க. ஒரு பேங்கிளுக்கு ரூபிக்கு எமரால்டுக்கு அது மாதிரி ரியல் ஜெம்ஸ் இருக்கும்போது காஸ்ட்டு ஏறும். ஒருவேளை இதில் டூப்ளிகேட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியதெல்லாம் ரேட்டு நம்மளுக்கு அவங்களே கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க பில் போடும்போது. இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய நவரத்னம் பேங்கிள். இது ஓல்டு மாடல் தான், ஆனாலும் அழகாக இருக்கும் கையில் போட்டால். டி நகர் பிரான்ச்சில் எல்லா ஜுவல்லர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. அங்கங்கே அக்கா நான் அங்கே பார்க்குற அந்த பேன்ச்சில் இல்லை, இந்த பேன்ச்சில் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் டி நகர் போயிட்டு பாருங்கள் லலிதா ஜுவல்லர்ஸில். இது வந்து கடா பிராஸ்லைட் மாதிரி பேட்டர்னுங்க. காலேஜ் வேர், ஃபங்க்ஷன் வேர், ஆஃபீஸ் வேர் கூட பண்ணலாம். இதில் கரிநீலம், பச்சை, பிங்க்கு எல்லா ஸ்டோன்ஸ், அதான் ரூபி எமரால்ட் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சிம்பிளாக எமரால்டே வேணுமன்னாலும் இருக்குது, ரூபியே வேணுமன்னாலும் இருக்குது. நான் சில ஒரு 3 மாடல் தான் காட்டியிருக்கேன். அப்புறம் எனக்கு இங்கே ஒரு நெக்லஸ் ஒன்று பிடிச்சி நின்றுச்சுங்க. எங்கள் ஆந்திராக்காரங்க இப்போ இது ஃபேஷன் ஆகிடுச்சி, ஜிலேபி நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க. கீழே மாடல் வந்து மேங்கோ கொடுத்துருக்காங்க. அந்த மேங்கோவுக்கு ரூபி எமரால்ட் ஸ்டோன்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வெறும் 20 கிராம் தான் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மாடலு. இப்போ நிறையா சேனல்ஸ் அவங்களும் போட்டுகிட்டே இருக்காங்க, ஜிலேபி மாடல் நியூ ட்ரெண்டுன்னுட்டு. அந்த செயின் பாருங்கள், நம்ம காலில் கொலுசு போடுவோம் இல்லை, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு தனியாக டாலர் இருக்குது. அது பேக் சைடு கொக்கியில் மாட்டினா நம்மளுக்கு வந்து அப்படியே கீழே டாலரோட நெக்லஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்னாக போட்டிக்கலாம். இல்லை அப்படியே சிம்பிளாக கழுத்துக்கு ஒட்டின மாதிரி நெக்லஸாகவும் போட்டிக்கலாம். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குன்றதுக்காக காட்டிகிட்ருக்கேங்க. இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய மாடல்ஸு நிறைய 1 by 1 லலிதா ஜுவல்லர்ஸ் டி நகர் பிரான்ச்சில் இருந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நிறைய சிஸ்டர்ஸு எல்லாருமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எந்த ஊரில் இருக்கீங்க, உங்கள் நேம் எல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்குமே காட் பிளஸ் யூ. எல்லோரும் நல்லா இருக்கும். பை, டேக் கேர்.